ஸ்டோரி தமிழ் விவஸ்க்கு ஹாய். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனையும் தட்டிட்டு வாங்க டேரெக்டாக ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே சைனாவில் இருக்க ஒரு பழமையான வீட்டை தான் காட்டுறாங்க. இந்த வீட்டில் ஒரு பையன் வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்போ இவன் அவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு தான் வரா. இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்போ அந்த வீட்டை சுற்றி பார்த்துட்டு பார்க்கவே பழைய வீடா இருக்கு. எப்படி இந்த வீட்டோட ஓனர் வயசானவனா தான் இருக்கணும் அப்படின்னு இவளோட திங்ஸ்லாம் எடுத்துட்டு உள்ள வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். அவனை பார்த்தவொன்னே இவ ஷாக் ஆயிட்டு நீயா அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு ஃபிளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவ பார்ல வேலை பார்த்துட்டு இருப்பான். இவ இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கா. அதே பாருக்கு தான் ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வந்துட்டு இருப்பான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு இருக்க. கட் பண்ணா ஹீரோயின் நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு மட்டியாகிற ஸ்டேஜில் நடந்து வந்துட்டு இருக்கா. இப்போவே இப்படி நடந்து வந்துட்டு ஹீரோ மேலே சாஞ்சிட்டு அதே இடத்துல மட்டியாயிரா. அது பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை எப்படியாவது எழுப்பி ஆகணும் அப்படின்னு அவளை எழுப்புறதுக்காக அவனுக்கு தெரிஞ்ச மெடிசன் ஸ்கில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவளை மயக்கத்துலேருந்து எழுப்ப வைக்கிறான். நம்ம ஹீரோ ஒரு மல்டி டேலண்ட் பர்சன். மெடிசன் கராத்தே அப்படின்னு அது இதுன்னு நிறைய விஷயம் கற்று வச்சிருக்கான். இப்போ ஹீரோவளோட கையில் ஊசியை குத்தி மயக்கத்துலேருந்து எந்திரிக்க வைக்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணுறீங்க ரெண்டு பேரும், என்னை ஏதோ பண்ண பார்க்குறீங்க, உடனே நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன்னு இவ போலீஸ்க்கு கால் பண்ணி ஒரு பெரிய ஊசியை வச்சு என்னை கொல்ல பார்க்குறாங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, போதையில் இருக்க உன்னை எழுப்பணுன்றதுக்காக தான் அப்படி பண்ணேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்துடுவாங்க, உங்களால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இவ போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டு வந்துட்டா. இப்போ அப்படியே கட் பண்ணால் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. ஹீரோட ஆளுங்க இவளை பிடிச்சி திட்டிக்கிட்டே வரானுங்க. போய் உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரிக்கு உதவி பண்ண பாரு, எங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்க. அட மன்னிச்சிருங்கப்பா, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இங்க பாரு, உன்னை தப்பான ஆளு நினைச்சிட்டு தான் உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணேன், சாரிப்பா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்ல. சரி பரவாயில்ல இருக்கட்டும்னு ஹீரோவும் சொல்றான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இங்க பாருப்பா, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணேன், என் ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப் ஆகி போயிடுச்சு, வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் பணம் கொடுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் பணம் கொடுக்குறான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இதில் என்னோட ஃபோன் நம்பர் இருக்கு, நாளைக்கு கால் பண்ண இந்த பணத்தை நான் போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி இவ அவளோட பேரு ஃபோன் நம்பரும் ஹீரோ கிட்ட கொடுக்க அவனும் அதை வாங்கிக்கிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்க. அவ போட்டிருந்த ஹீல்ஸ் உடஞ்சு போயிருது. அது பார்த்தோன்னா ஐயோன்னு உட்காந்துட்டு இருக்க. அவளுக்கு அவளோட ஹவுஸ் ஓனர் தான் கால் பண்றாங்க. என் வீடு ரெனோவேஷன் பண்ண போறேன், சீக்கிரமானோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு வேற எங்கேயாவது போயிருன்னு சொல்லிட்டு இருக்க. நீ பாட்டுக்கு சொல்லாம கொல்லாம ரெனோவேஷன் பண்றேன்னு சொல்ற, என்னால எங்க போக முடியும்னு இவ பேசிட்டு இருக்க. அந்த போனை கட் பண்ணிடுறான். இப்போ அவன் நடந்து வந்துட்டு இருக்க. அவளால் சுத்தமாக அந்த செருப்பை வச்சுட்டு நடக்க முடியல. அது பார்த்தோன்னே இவன் இந்த செருப்பெல்லாம் கழட்டி தூக்கி போட்டுட்டு இப்படி ஒரு மோசமான நாளை நான் பார்த்ததே இல்லை, இப்போ எனக்கு தங்குறதுக்கு வீடு கூட கிடையாது, என்னதான் பண்ண போறேன்னு தெரியலையேன்னு இவ புலம்பிக்கிட்டே ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் உட்காந்துட்டு இருக்கா. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா கையில் மொத்தம் 1000 ரூபாய் தான் இருக்குது. அந்த 1000 ரூபாய் வச்சு எப்படியாவது புது வீடு தேடியே ஆகணும். இந்த 1000 ரூபாயை புரோக்கருக்கு கொடுத்துட வேண்டியதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு புரோக்கர் தான் கால் பண்ணுறான். இப்போவே கால் பண்ணி மேடம் நீங்கள் கேட்ட வாடகையில் ஒரு வீடு அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு ஓகேன்னா அந்த இடத்துக்கு வரலாம், 10 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாது, நாய்க்குட்டி வளர்க்கக்கூடாது, முக்கியமாக வீட்டுக்குள்ளே சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்ல எனக்கு இந்த இடம் ஓகே தானே. இவன் அந்த வீட்டோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறா. வீடு பார்க்க பழசாக இருந்தாலும் உள்ளே சூப்பராக இருக்கே, இப்போதைக்கு இந்த வீட்டுக்கு போகிறது தவிர வேறு வழி இல்லைன்னு யோசிச்சுட்டு தான் அந்த வீட்டுக்கு வந்திருப்பா. அதே எல்லாத்தையும் தான் ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. ஹீரோயின் இப்போ வந்தது ஹீரோவோட வீட்டில் வாடகைக்கு இருக்கிறதுக்காக. இப்போ இவன் ஹீரோவை பார்த்தவொன்னே இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்க சூப்பராக இருக்கப்பான்னு சொல்ல நீ இதுக்காக இங்கே வந்தேன்னு ஹீரோ கேட்குறான். இந்த வீடு வாடகைக்கு விடுறதா கேள்விப்பட்டேன், அதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல சத்தியமா உனக்கு வாடகைக்கு தர மாட்டேன், ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த பையன் அன்னைக்கு பார்க்க ஹேண்ட்ஸமா இல்லை, ஆனால் இன்னைக்கு பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கான். இந்த மாதிரி ஒரு பையன் கூட ஒரே வீட்டில் தங்குறது நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு இவன் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. ஹீரோ கதவை சாத்துறான். அதை பார்த்தோன்னே இவன் மண்டையை கொண்டாந்து முட்டு கொடுத்துட்டு இருக்க. ஒழுங்கா தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி சாத்த இல்லை முடியாது அப்படின்ற மாதிரி இவ்வளோ மல்லு கட்டிட்டு நிற்கிறா. இங்க பாருப்பா, உன்னை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத ஒத்துக்கிறேன், அதுக்காக இப்படிலாம் பழி வாங்குது, நடந்து நடந்து என் காலெல்லாம் வலிக்குது தெரியுமா, இதுக்கு மேலே என்னால் இன்னொரு வீடெல்லாம் தேட முடியாது, நேற்று நைட்டு கூட நான் சாப்பிடல தெரியுமா, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுன்னு இவன் ஓவர் ஆக்டிங்க போட. சரி வந்து தலன்னு ஹீரோவும் உள்ள கூட்டு வரான். இப்போ அவ உள்ள வந்து பார்த்துட்டு இருக்கா. பார்க்கறதுக்கு ஏதோ பழைய காலத்து வீடு மாதிரி இருக்கு. இப்போவே வீடை சுற்றி பார்த்துட்டே வந்துட்டு அங்கே உள்ள பொருள் மேலே இடிக்க பார்த்து வான்னு ஹீரோ சொல்கிறான். என்ன பொருள் இது, வாசனை பொருள்லாம் நீ தயாரிக்கிறேன்னு சொல்ல அது மூலிகை மருந்து
வருது, அதை வச்சுட்டு ஒழுங்காவான்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ சரின்னு ஹீரோவை பார்த்துக்கிட்டே வந்துட்டு தரையில் என்ன இருக்குன்னு பார்க்காம கீழே விழுந்துடா. இப்போ அவன் இப்படி கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்தவொன்னே ஹீரோ கையை கொடுக்கலான்னு வர, இந்த பையன் கையை கொடுக்கும்போது பார்க்கறதுக்கே வேற லெவலில் இருக்கேன்னு இவ கையை கொடுத்துட்டு இருக்க. அவன் இவளோட கையை பிடிக்காம அவளோட பேக்கை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ இவளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த அக்ரிமெண்ட் இதில் சைன் போடு, 10 மணிக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருக்கணும், 10 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, வீட்டுக்குள்ளே சத்தம் போடக்கூடாதுன்னு இவன் ஒவ்வொரு ரூல்ஸாக போட்டு வச்சிருக்க. இவ்வளோ அது எல்லாத்தையும் சைன் பண்ணிட்டு என்னோட பேர் ஜியாங்லி அப்படின்னு அவளை பற்றி நான் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. ஹீரோனோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்றான். இப்போ அவனை கூப்பிட்டு டே இவ்வளோ அந்த ரூமை கூட்டு போ அப்படின்னு சொல்ல அவனு சரின்னு ஹீரோனா அவளோட ரூமை கூட்டு போகிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோ விதவிதமாக சாப்பாடு சமைச்சு வச்சிருக்கான். அது எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்மளுக்கு வாயிலிருந்து எச்சியே ஊற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இவன் ஹீரோ கிட்ட வந்து இவ்வளோ சாப்பாடு செஞ்சு வச்சிருக்க, இவ்வளவும் ஒருத்தனால சாப்பிட முடியுமான்னு கேட்க, இந்தா வேணும்னா கேட்டு வாங்கி தின்னுத்தாலன்னு ஹீரோவளுக்கு சூப் எடுத்து கொடுத்துட்டு இருக்க. எனக்கு ஒன்றும் பசிலாம் இல்லை, ஆனால் என்ன பண்ணுறது, நீ மனசு கஷ்டப்படுவல, அதனால கூட சாப்பிட்றேன்னு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோ சமைச்ச சாப்பாடை இவ தான் முக்கால்வாசி காலி பண்ணுறா. இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா நான் சமைக்கும் போது எங்கள் அம்மா என்ன திரும்ப சொல்லுவாங்க, சுடு தண்ணி வச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் நீ சமைச்சது சூப்பராக இருக்குப்பா, ஏய் உன்னோட ஃபோன் நம்பர் கூட, உங்ககிட்டேருந்து நிறைய ஸ்கில்ஸ் நான் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். சரியாக சொன்னீங்க, என் மாஸ்டர் மாதிரி சமைக்கிறதுக்கு இந்த ஊர்லேயே ஆள் இல்லைன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ சரின்னு அவனோட நம்பரை கொடுத்துட்டு இருக்கான். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா என்னோட மாஸ்டர் மருத்துவத்தில் ஒரு கிங்கு, சமையலில் 2வது கிங்குன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. சரியா சொன்ன, இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க எந்த பொண்ணு தான் கொடுத்து வச்சிருக்காலே தெரியலன்னு ஹீரோவை கலாய்ச்சிட்டு இருக்க. போது வாய் மூடிட்டு அமைதியாக சாப்பிடு, சாப்பிடும்போது பேசினேன்னா தொண்டையில் சிக்கிக்குன்னு சொல்லி இவன் சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோயின் அவனை சைட் அடிச்சிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டிப்டாப்பாக ரெடியாகி அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களை மீட் பண்ணுறதுக்காக கிளப்புக்கு வந்துட்டு இருக்கா. எங்கே போகிறேன்னு ஹீரோ கேட்குறான். என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறேன்னு சொல்ல, அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அதை படிக்கலையா, 10 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, 9:59 ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ போகிறதுக்கு அலர்ட் கிடையாது, அமைதியாக போய் ரூமில் படுன்னு சொல்லி இவன் கதவை மூடிட. அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஏன்டா என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுற, நான் என்ன குழந்தையா, எனக்கு 24 வயசு ஆகுது, நான் வெளியே போகிறதுல எந்த தப்பு கிடையாது, எங்கே பாரு என்னை சத்தம் போடாமல் தானே இருக்க சொன்னேன், இப்போ மட்டும் என்னை வெளியே விடலன்னு வச்சுக்க, இந்த இடம் ஃபுல்லாக பாட்டு வச்சு சத்தம் போட்டு டான்ஸ் ஆடுவேன்னு இவ பாட்டை போட்டு வீட்டுக்கிட்டு கண்ணா பின்னான்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள சோஃபா மேலே ஏறி குதிச்சிட்டு இருக்க. கீழே ஹீரோவோட சட்டையெல்லாம் இருக்கு, அதை கூட இவ கவனிக்காம தையத்தக்க ஆடிட்டு இருக்க. இது பார்த்தவொடனே நம்மால காண்டாயிட்டு அவளங்க இருந்து ரூமுக்கு தூக்கிட்டு வந்துடுறான். எங்க பாரு மணி 10:05 ஆச்சு, ஒழுங்கா படுத்து தூங்கினா நல்லா இருக்கும், காலையில எந்திரிச்ச கையோட என் ட்ரெஸ் எல்லாம் மிதிச்சல, அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிரு, மறந்துட்டானா வீட்டை விட்டு வெளியே தரத்திடுவேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. போடா லூசு பயலன்னு இவ திட்டிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் நோண்டிக்கிட்டே ஜாலியாக படுத்துட்டு இருக்கா. அந்த இடத்துல பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு லைட்டு கட் ஆயிடுது. இப்போ அதை பார்த்த உடனே இவ ரொம்ப பயந்து போயிட்டு இருக்கா. பார்த்தா வெளியில் பயங்கரமாக இடி இடிக்குது. நம்மளுக்கு இடினா ரொம்ப பயம். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்து பயந்து போயிட்டு ஐயோ எனக்கு பயமாக இருக்கே, யாராவது வந்து காப்பாற்றுங்களேன்னு இவ பெட்ஷீட்டை தலையில் பொத்திக்கிட்டு ஹீரோவோட ரூமுக்கு ஓடி வந்துடா. யோ கதவை தரையா, யோ ஜூ சீக்கிரமாக கதவை தர, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி கதவை தட்டிட்டு இருக்க. ஹீரோவை வந்து கதவை திறக்கிறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, கரண்ட் கட் ஆயிடுச்சு, இடி வேற இடிக்குதா, ஜன்னல்லாம் டப்பு டப்புன்னு அடிக்குது, எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு, எனக்கு ஒரு நாள் மட்டும் உன்னோட ரூம்ல படுத்துக்கிறேனே, தலையில படுத்துக்கிறேன், உன்னை தொல்லையே பண்ண மாட்டேன், ப்ளீஸ் உதவி பண்ணியா, அட்லீஸ்ட் அந்த சோஃபாலையாவது படுத்துக்கிறேன்னு இவ கெஞ்சிட்டு இருக்கா. மறுபடியும் இந்த செடி இடி இடிக்குது. அதை பார்த்தவொடனே இவ பயந்து போய் உள்ள ஓடி வந்துட்டு இருக்கா. மறுபடியும் என்னை தலை பண்றதுக்கு வந்துட்டாளா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோவும் சரின்னு விட்டுறான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ரூம்ல ஒரு சோஃபா இருக்கு. அந்த சோஃபால வந்து உட்காந்துட்டு ஒரு ரூம் பார்க்க ரொம்ப பெருசா இருக்குல்ல, இதை பார்த்தாலே பயமா இருக்கு, இப்படிதான் இவ்வளோ பெரிய ரூமில் தங்குறியோ, இதில் இந்த இடி வேற இன்னும் பயமுடுத்திட்டு இருக்கு, நீ இவ சொல்லிட்டு இருக்க. அமைதியாக தூங்கணும். ஹீரோ புக்கு படிச்சுட்டு இருக்க. இவ்வளோ அமைதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ புக்கு படித்து முடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா தூங்கிட்டு இருக்கா. இவ தூக்கத்தில் சோஃபாலேருந்து கீழே விழுந்துடா. ஐயோ என் இடுப்பு போச்சே அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. என்னாச்சுன்னு ஹீரோ லைட்டை போட்டு பார்க்குறான். என்னாச்சு கீழே விழுந்துட்டியா, உனக்கு அந்த சோஃபா செட் ஆகலை, வந்து இந்த பெட்டில் படுத்துக்க, நான் போய் சோஃபாவில் படுத்துக்கிறேன்னு சொல்ல, உனக்கு தாராள மனசு, ஒன்று மாதிரி ஒரு மனசு இல்லைன்னா பார்த்ததே இல்லைன்னு இவ போய் ஹீரோவோட கட்டில படுத்துட்டு, உனக்கு பிரச்சனை இல்லைன்னா நீ பக்கத்துலேயே வந்து படுத்துக்கலாம், ஓ மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இவ பேசுகிற எதையுமே ஹீரோ காதில் வாங்கிக்கல. கண்ணை மூடிட்டு அமைதியாக படுத்து தூங்கிடுறான்.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் காலையில தூங்கி எந்திரிச்சு வந்துட்டு இருக்கும்போதே கையில கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோ இந்த சைடு நேச்சுரலா டீ போட்டுட்டு இருக்கான். அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா காலையிலே டீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ குடிக்கிறது உடம்புக்கு நல்லது கிடையாது, இதை சாப்பிட்டனா லிவருக்கு ரொம்ப நல்லது, இந்தா குடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. இவ்வளோ குடிக்கிறா. உண்மையாவே இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு, உன் கையில் எது திறமை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. என் கையில் திறமை இருக்கா? நைட் என்னை பற்றி அந்த திட்டின தூக்கத்தில் இப்போ திறமை இருக்குன்னு சொல்கிறேன்னு ஹீரோ கேட்க. இவன் இப்படி கேட்டவனா அவள் குடிச்சிட்டு இருந்ததை கீழே துப்பிறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த அதை கொஞ்சம் குடின்னு சொல்லி கொடுக்க. எனக்கு வேண்டாம் நீயே குடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. அவ ரூம் கதவை ஹீரோ தான் தட்டுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்க. ஓ அதுவா, உனக்கே நல்லா தெரியும், நான் பார்ல நல்லா கூல்ட்ரிங்க்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணுவேன்னு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்ல. இப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. இவ கூல்ட்ரிங்க்ஸை மிக்ஸ் பண்ணுறேன்னு ஹீரோவோட கிச்சனே ஒரு வழியாக்கி வச்சுட்டு வந்திருப்பா. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டோட ரூல்ஸை ஒழுங்காக படிக்கல போல, அந்த இடத்துல ஒட்டியிருக்கேன் பாரு, அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் நீ 10 டைம் எழுதணும், மறக்காம கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சிருன்னு சொல்ல. எவ்வளோ சரின்னு ரெடி ஆனதுக்கப்புறம் ஹீரோவோட கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்காக வந்துடுறா. இப்போ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ கொடுத்த அந்த பனிஷ்மெண்ட்டே ஏற்றுக்கிட்டு அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் 10 டைம் எழுதிக்கிட்டு ஹீரோவை திட்டிக்கிட்டே இருக்கா. பாக்கி சின்ன பையன் மாதிரி இருக்கான், ஆனால் கிழவனை விட மோசமாக நடத்துகிறான். குழந்தை மாதிரி இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்குறான், எனக்கு கையெல்லாம் வலிக்குதுன்னு இவன் ஹீரோவை திட்டிக்கிட்டே பனிஷ்மெண்ட் எழுதிட்டு இருக்கா. இப்போ இவ இப்படி எழுதிட்டு கொஞ்ச நேரம் ஃபோன் நோண்டலான்னு ஃபோன் நோண்டிட்டு இருக்க. அந்த ஃபோன் கூட அவளால் பிடிக்க முடியல, கை நழுவி கீழே விழுந்துருது. அந்த அளவுக்கு இவளுக்கு கை வலி இருக்கு. இப்போ அவ இப்படி ஃபோனை கீழே போட்டுட்டு இருக்க. அந்த ஃபோனை எடுக்கிறதுக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ ஃபோனை எடுத்து கொடுத்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் கை எவ்வளோ வலிக்குது தெரியுமா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். சின்ன பிள்ளைங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி எனக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ட, எவ்வளோ வலி இருக்கு தெரியுமா, நீ அழுதுட்டு இருக்க, எவ்வளோ வலிக்குது தெரியுமா, நீ ஹீரோவை திட்ட. சரி கூட கையை பார்க்குறேன்னு ஹீரோவோட கைக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோ அவளோட கையை சரி பண்ணதுக்கப்புறம் அவனோட பேஷண்ட்டை பார்க்குறதுக்காக தான் வரான். நம்ம ஹீரோ ஒரு சித்த மருத்துவர் மாதிரி, அவனுக்குன்னு நிறைய பேஷண்ட்லாம் இருக்காங்க. இப்போ ஹீரோ அவனோட பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க. இவன் ஹீரோவை பார்க்குறான். இந்த பையனுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களா, இவனை நம்பி இத்தனை பேர் வந்திருக்காங்களே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா உனக்கு இவ்வளோ பேஷண்ட் இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸான ஆள் போல நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அமைதியாக இந்த இடத்த விட்டு போ, என்னோட வேலையை பார்க்க விட டிஸ்டர்ப் பண்ணதுன்னு சொல்ல. நான் எப்போ உன்னை டிஸ்டர்ப் பண்ண போகிறேன், சும்மா பார்த்துட்டு இருந்தேன்னு இவ சொல்ல. எங்கே உன்னோட மாஸ்க்குன்னு ஹீரோ கேட்குறான். உன்னோட மாஸ்க் எங்க, இது கிளினிக், இந்த இடத்துக்கு மாஸ்க் போடாமல் வரக்கூடாது, பேஷண்ட் முன்னாடி இப்படிலாம் வந்து நின்றுட்டு இருக்காதுன்னு சொல்ல. சரி சரி என்னை பற்றி கவலைப்படாதுன்னு இவன் மாஸ்க்கை போட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோட அசிஸ்டண்ட் தான் காட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா வெளியில் காய வச்ச மூலிகையை காணுமேனு இவன் மூலிகையை தேடிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவ தான் வரா. இப்போ இவளை பார்த்தவன இந்த இடத்துல ஒரு மூலிகை காய வச்சிருந்தோம், அதை பார்த்தியான்னு கேட்க. எந்த மூலிகைன்னு இவ காலையில் நடந்ததை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த மூலிகையை குப்பையில் கூட்டி தள்ளதே நம்மால தான். இப்போ அதை யோசிச்சு பார்த்துட்டு அதை நான் தான் குப்பையை தூக்கி போட்டேன், அது மூலிகையா, ஏண்டா மூலிகையை இப்படியா வைப்பேன்னு சொல்லிட்டு இருக்க. அடி பாவி, அந்த மூலிகை வளர்றதுக்கு 1 வருஷம் ஆகும், அதை போய் தூக்கி குப்பையில் தள்ளிட்டியே, இது மட்டும் அந்த அலைக்கு தெரிஞ்சா உனக்கு கண்ணு துண்டமா வெட்டி வீசிடுவா தெரியுமான்னு சொல்ல. என்னடா இப்படி பயமுடுத்துற, அது மூலிகைன்னு தெரியாம தானே இப்படி பண்ணிட்டேன், அதோட ஃபோட்டோ வச்சிருக்கேன், எங்கே இருக்குன்னு சொல்லி பறிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்ல. இதுதான் அதோட ஃபோட்டோ, மாஸ்டர் கிட்ட மாட்டிக்காம இதை எப்படியாவது பறிச்சுட்டு வந்துடுறேன், இல்லைனா ஒன்றை கொள்றாரோ இல்லையோ என்ன கொண்டு போட்டுருவாருன்னு சொல்லிட்டு இருக்க. இது எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு இவ டீட்டெயில் எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த மூலிகையை பறிக்கிறதுக்காக மலைக்கு தான் நடந்து வந்துட்டு இருக்கா. இப்போ அவன் நைட் ஆயிடுச்சுன்னு கூட பயப்படாம அந்த மூலிகையை தேடி நடந்து வந்துட்டு, இந்த நைட்டு நேரத்துல பாம்பு வந்தா கூட தெரியாது, நான் மூலிகையை எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு தெரியலன்னு இவன் இந்த மூலிகையை தேடி மலை மேல ஏறிட்டு இருக்க. அவளோட கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. இப்ப அவ இப்படி விழுந்ததுல அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்து கிடக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ வீட்டுக்குள்ள வந்தவன அவனோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, மாஸ்டர் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், காலையில காய வச்ச மூலிகை இருக்குல்ல, அதை ஜியாங் தூக்கி குப்பையில போட்டுட்டா, அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க திட்டுவீங்கன்றதுக்காக மூலிகையை பறிக்கிறதுக்காக மலைக்கு போனா, ஆனா இன்னும் திரும்ப வரவே இல்லை, அவளை நினைச்சு எனக்கு கவலையா இருக்கு, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்ல. நைட்ல மழை வர மாதிரி இருக்கு, இப்ப போய் அவளை அனுப்பி வச்சிருக்க, கொஞ்சம் அது அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு ஹீரோ பாத்தீங்கன்னா இவ்வளவு தேடுறதுக்காக வந்துடுறான். இப்ப ஹீரோ காட்டுக்குள்ள வந்து ஜியாங் எங்க இருக்க, நான் பேசுறது கேக்குதானே, இவ ஹீரோன்னு தேடிட்டு இருக்க. வந்து பார்த்தா இவ கீழே விழுந்து கிடக்குறா. அதை பார்த்த உடனே ஹீரோ அவ்வளவு தூக்க எவ்வளவு லைட்டா மயக்கத்துல இருந்து கண்ண முழிக்கிறா. எதுக்காக தனியா வந்த, எப்படி மழை பெய்யுது பாரு, ஏதோ ஒன்னா என்ன ஆகுறது, நீ இப்படி தனியா வர்றது உனக்கு சேஃப்டி கிடையாது, வா அப்படின்னு சொல்லி ஹீரோவில் தூக்கலான்னு வர. அவளுக்கு காலில் அடிபட்டிருக்கு, என்னால நடக்க முடியாது, கால் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்ல. சரி எதை பத்தி கவலைப்படாத, இந்த கொடையை பிடிச்சிக்க, நான் அவனை தூக்கிட்டு போறேன்னு ஹீரோ அவளை அங்க இருந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான்.
இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா என் உயிரை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்யூ, கண்டிப்பாக உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அமைதியாக வா அப்படின்னு சொல்லி ஹீரோவில் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ண 2 பேரும் வீட்டில் தான் இருக்காங்க. இவ படுத்து தூங்கிட்டு இருக்க. ஹீரோவிலோட காலை குணப்படுத்துறதுக்கு சரி பண்ணிட்டு இருக்கான். இப்போவே இப்படி பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு இன்னும் வந்துடுறான். இப்போவே ஹீரோக்காக சூப் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. அமைதியாக வா, அவள் தூங்கிட்டு இருக்கான்னு ஹீரோ சிக்னல் காட்ட இவனும் அமைதியாக வந்து சூப்பை வச்சுட்டு போகிறான். இப்போ அவன் அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ணு முழிச்சு பார்க்க ஹீரோ பக்கத்துலேயே படுத்து தூங்கிட்டு இருக்கான். இவன் இப்படி தூங்குறத பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட போயிட்டு அவன் கண்ணத்தில் கிஸ் பண்ணிட்டு என்னன்னே தெரில, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கிளினிக்கு வர அந்த இடத்துல நிறைய பேஷண்ட் இருக்காங்க. என்னடாச்சு, ஏதாவது புது வைரஸ் வந்துருச்சான்னு கேட்க ஆமாம் காதல் வைரஸ் வந்துருச்சுன்னு இவ சொல்ல என்னது காதல் வைரஸான்னு இவ பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா அங்கே வந்திருக்கவங்களே பார்த்தீங்கன்னா இவளுக்கு உடம்பு சரியில்லை, என்னாச்சுன்னே தெரியல, பாருங்க டாக்டர். அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு பாய் ஃப்ரெண்டு யாரும் கிடையாது, வீட்டிலே தான் இருப்பா, எந்த பையனையும் மனசார கூட நினச்சதில்லன்னு பேசிகிட்டு இருக்கா. ஆஹா, நம்ம டாக்டருக்கு பொண்ணு பார்க்குறதுக்காக குடும்பத்தோடு வந்திருக்காங்களான்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா நேராக ஹீரோ கிட்ட போயிட்டு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பேஷண்ட்டை பார்க்கும்போது சட்டையை தூக்கி விட்டுட்டு பாருங்கன்னு, அதை விட்டுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்காக நான் வேறு கலர் சட்டையெல்லாம் சூஸ் பண்ணியிருந்தேன், அதை போடாமல் இதை போட்டிருக்கீங்கன்னு இவ ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஜியாங் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இவங்க பேசுகிறத பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு ஆல்ரெடி பார்ட்னர் இருக்கு போலியே, இதுக்கப்புறம் நமக்கு என்னடிங்க வேலை, வாங்கடி போகலாம் அப்படின்னு எல்லாரும் ஒன்றாந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு இவ அவங்க எல்லாரையும் வழி அனுப்பி வைக்கிறா. இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா எப்படி கெடுத்தேன் பற்றியா உனக்கு பொண்ணு பார்க்க வந்தவங்களா அப்படின்ற மாதிரி சிக்னல் காமிச்சிட்டு போயிட்டு இருக்க. ஹீரோக்கு அவனோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அந்த கால் வந்தவொடனே போனவ மறுபடியும் பின்னாடியே ரிவர்ஸ் வந்துடுறா. இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா டேய் உனக்கு ஷென் ஞாபகம் இருக்கா, அவங்க பொண்ணு படிச்சுட்டு இப்போ தான் ஊருக்கு வந்திருக்கா, அவளுக்கு உனக்கு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அந்த பொண்ணை பார்க்க நீ போகணுன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவன் பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுட்டு இவன் அமைதியாக அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவளோட ஜூஸ் போடுற வேலையை ஆரம்பிச்சிடறா. இப்போ இவ ஹீரோவோட கிச்சனில் இருந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஜூஸ்லாம் கலந்துட்டு நேராக ஹீரோ கிட்ட தான் வரா. உங்ககிட்ட நிறைய வாசனை பொருள்லாம் இருக்குல்ல, அந்த புக்கை கூட அதுலேருந்து வாசனை பொருள் எடுத்து புதுசாக ஒரு ட்ரிங்க் உருவாக்க போறேன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு கொடுக்குறான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அந்த மூலிகையெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு ட்ரிங்க்ஸ் உருவாக்கிட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறா. நான் புதுசாக உருவாக்கின ட்ரிங்க் குடிச்சு பாருன்னு சொல்ல இதோட வாசனை நல்லா இருக்கு, ஆனால் இது பாய்சனாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல என்னோட திறமை மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா, எப்படி இதை போய் நீ பாய்சன்னு சொல்லலாம், இது பாய்சனா இருக்க வாய்ப்பே இல்லை, குடிச்சு பாருன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இதுக்கு இவன் தான் வரான். இப்போ அவனை பார்த்தோன்னே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க நான் புதுசாக ஒரு ட்ரிங்க் செஞ்சேன், ஆனால் உன் மாஸ்டர் குடிக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்ல அவர் குடிக்கலன்னா என்ன நான் குடிக்கிறேன் கொடுன்னு சொல்லி இவன் குடிச்சிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த மெடிசனையும் அவள் கலந்துருக்க பொருளையும் பார்த்தா கண்டிப்பாக இது நல்லதாக இருக்கா வாய்ப்பு இல்லை, பார்த்து பத்திரமா இருன்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் சரின்னு சொல்லிட்டு குடிச்சிடறான். இப்போ அதை குடிச்ச கையோட அவனுக்கு வயிறு கலக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா பாத்ரூம்க்கு ஓடுறது வெளியே வர்றது, பாத்ரூம்க்கு போகிறது வெளியே வர்றதுன்னு இதே பொழப்பா இருந்துட்டு இருக்க. அவனை அவங்க 2 பேரும் கண்டுக்கவே இல்லை. இப்போவே லூஸ் மோஷன் போய் போய் ரொம்ப டயர்டாகி உட்காந்துட்டு இருக்க. என்னாச்சுங்க கூட ஒன்று செக் பண்ணுறேன்னு ஹீரோ செக் பண்ணி பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போச்சு, அதில் என்னென்ன வாசனை பொருள் போட்டேன்னு கேட்க ஹிமாஜாகி கோர்டாடா அப்புறம் ஃபாஷி அப்புறம் ஹூவா இது எல்லாம் சேர்த்து தான் போட்டேன்னு சொல்ல இது எல்லாம் சேர்த்து போட்டியா, அது 3 ஒன்று சேர்ந்தா என்னாகு தெரியுமா, வயிற்று மொத்தமாக க்ளீன் பண்ணி விட்டுரும், இந்த வேலையை தான் நீ பார்த்துருக்கேன்னு சொல்ல இவன் இப்படி கேட்டவன அவனு பார்த்தீங்கன்னா அடி பாவி என்ன கொலை பண்ண பார்க்குறியே, நான் பாத்ரூம் போகிறேன்னு அவன் மறுபடியும் பாத்ரூம்க்கு ஓடி வந்துடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் வெளியே வந்ததுக்கப்புறம் அவனை கூட்டிகிட்டு வந்து அவனோட வயிறு சரியாகணுன்றதுக்காக மருந்து கொடுக்க இவனு அதை வாங்கிக்கிறான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருப்பா மடிச்சுட்டு நான் வேணும்னு பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்க, மூலிகை ஒன்று சின்ன விஷயம் கிடையாது, அதனால உயிரே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, தேவையில்லாமல் தப்பாக யூஸ் பண்ணால் நமக்கு தான் கெடுதல்னு சொல்ல ஆமாம் மாஸ்டர் சொல்கிறத கேளு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி கிறுக்குத்தனெல்லாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் பாத்ரூம்க்கு ஓடி வந்துட்டு இருக்க. நான் என்ன வேணும்னா பண்ணேன், தெரியாம தானே பண்ணேன் அப்படின்ற மாதிரி இவ புலம்பிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் வீட்டில் இருந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோவோட அம்மா சொன்ன அந்த பொண்ணு தான் வரா. இப்போ அந்த பொண்ணு வந்து டாக்டர் இங்கே இல்லையான்னு கேட்க நீங்கள் யாருன்னு இவ கேட்குறா. நான் அவரை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. வெயிட் பண்ணுங்க வந்துருவாருன்னு சொல்லிட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா யார் இந்த பொண்ணை பார்க்குறதுக்கே அழகா இருக்கா, இவ இதுக்கு அவனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ இந்த பொண்ணை பார்த்தவொன்னே நீங்கள் தானே ஷென், அம்மா உங்களை பற்றி சொன்னாங்கன்னு சொல்ல என்னது ஷென்னா,
இவனோட அம்மா ஃபோனில் சொன்ன பொண்ணு இவங்க தானே அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. அவளை பார்த்தீங்கன்னா எனக்கு நைட்டில் தூங்காமல் இருக்கிற வியாதி இருக்குது, அது என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்கன்னு சொல்ல சரி வாங்கன்னு சொல்லி ஹீரோவும் கூப்பிட்டு வரான். இப்போ ஹீரோ அந்த பொண்ணோட கையை பிடிக்கலான்னு வர இவ்வளோ பார்த்தீங்கன்னா பொறாம தாங்க முடியாமல் ஒரு விதையை தூக்கி அந்த பொண்ணோட கையில் கொட்டிடுறான். இந்த விதையை சாப்பிட்டா எந்த நோயாக இருந்தாலும் சரியாயிருன்னு நீங்கள் தானே சொன்னீங்க, அதுக்காக தான் இந்த விதையை கொட்டினேன்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் அமைதியாக எடுத்து வைன்னு ஹீரோ சொல்கிறான். இப்போவே இப்படி எடுத்து வச்சுட்டு இருக்க ஹீரோ அந்த பொண்ணோட கையை பிடிச்சி செக் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா கையை தொட்டுட்டியா, உன் கையை வெட்டாமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இப்போ ஒரு மூலிகை செடியை வச்சு அந்த பொண்ணோட கை மேலே வச்சிடறா. இந்த செடியை சாப்பிட்டா கூட உங்களுக்கு சரியாயிரும், இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. இதுக்காக அப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. ஒழுங்கா அந்த விதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அமைதியா நில்லுன்னு சொல்ல இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்கள விட்டு தள்ளுங்க ஆன்ட்டி, நீங்களே நானும் நல்லா பேசி புரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க. டைம் இருந்தால் நம்ம 2 பேரும் நல்லா பேசலாம். இப்போ கூட லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, நீங்கள் நல்லா சமைப்பீங்கன்னு ஆன்ட்டி சொன்னாங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நான் இங்கேயே சாப்பிட்லாமான்னு சொல்ல தாராளமாக சாப்பிட்லான்னு ஹீரோ சொல்கிறான். இப்போவே இப்படி சொன்னோன்னா அவளை பார்த்தீங்கன்னா காய்கறி கட் பண்ணுறதுக்கு கூட வரவான்னு சொல்ல அதுக்கெலாம் நீங்கள் வேண்டாம், நாங்கள் தான் இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ ஹீரோ சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா சாப்பிட்லான்னு உட்காந்துட்டு இருக்க. அந்த பொண்ணு ஒரு சாப்பாடு எடுக்கலான்னு வர இவ வேணும்னே இந்த பொண்ணை வம்பிழுக்கிற மாதிரி இந்த சாப்பாடை போடுங்கிறா. சரி பக்கத்தில் உள்ள சாப்பாடு எடுக்கலான்னு வர அதையும் எடுக்க விட மாட்டேங்கிறா. இப்போ இவளுங்க இப்படி சண்டை போகிறத பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சூப்பை குடிங்க அப்புறமா இதை சாப்பிட்லான்னு இவன் சூப்பை எடுத்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வைக்கலான்னு போக என்கிட்ட கொடுக்காம நீ அவகிட்ட கொடுத்துருவியாடா அப்படின்ற மாதிரி இவன் மறைச்சு பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ணு ஹீரோவை பார்க்குறா. ஆஹா இப்போ 2 பேர்கிட்ட யார்கிட்ட ஃபர்ஸ்ட் கொடுக்குறதுன்னு தெரியலையே, இவகிட்ட கொடுத்தா அவ சண்டைக்கு வருவா, அவகிட்ட கொடுத்தா இவ சண்டைக்கு வருவா அப்படின்ற மாதிரி ஹீரோ முழிச்சிட்டு இருக்க. இவன் இப்படி முழிக்கிறத பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா தேங்க்யூ மாஸ்டர் கொடுங்க நான் சாப்பிட்றேன்னு அவன் இந்த சூப்பை வாங்கி குடிச்சிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மாஸ்டரையே காப்பாத்திரியா, உனக்கு அப்புறமா இருக்கு வாடா அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா இவளுங்க 2 பேருக்குமே சாப்பாடு எடுத்து வைக்கக்கூடாது, இவனுக்கே எடுத்து வச்சிடலான்னு எல்லாத்தையும் அவனோட ஜூனியருக்கே எடுத்து வச்சுட்டு இருக்கான். இப்போ இவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ அந்த பொண்ணு கூட தனியாக பேசிட்டு இருக்க. இவ பாத்திரத்தை தொடச்சிக்கிட்டு அவங்க 2 பேரையும் வெறிக்க பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் ஹீரோவை காதலிக்க ஆரம்பிச்சிட்டா, அதனால தான் அவளால் பொறாம தாங்க முடியல. இப்போ அவன் இப்படி பார்த்துட்டு இருக்க. ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட பேசி முடிச்சுட்டு அந்த இடத்த வீட்டு வர இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்ன அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசிட்டு இருக்க, பொறுப்போக்க பார்த்தா கல்யாணமே பண்ணிடுவா போலேன்னு சொல்ல அவ எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு, அதனால தான் அவகிட்ட நல்ல விதமாக பேசிட்டு இருக்கேன், என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க என்ன ஆகணும், நான் ஒன்றும் அந்த பொண்ணு மாதிரி சாஃப்டாலாம் பேச மாட்டேன், கொஞ்சம் ரகடாக தான் இருப்பேன், அதுக்காக என்னை விட்டுட்டு நீ அவ கூட போயிருவியா, இங்கே பாரு நான் உன் மேலே கோவமாக இருக்கேன், உன் கூட பேச மாட்டேன் போடான்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு போக என்னாச்சு இவளுக்கு பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறா அப்படின்ற மாதிரி ஹீரோ முழிச்சிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவன் நெத்துக்கு வரவே இல்லை. அதை பார்த்தோன்னா அவளுக்கு கால் பண்ணி பார்க்க ஃபோனு போக மாட்டேங்குது. என்னச்சுன்னு தெரியலையே, இது எதுவும் ஆயிடுச்சோன்னு இவன் பயந்து போயிட்டு இருக்கா. அந்த இதுக்கே இவ தான் வரா. இப்போ அவளை பார்த்தோன்னே நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி பேச அவன் மூஞ்சி கொடுத்து கூட பேசாமல் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோவை செக் பண்ணுறதுக்காக அவனோட 2 மாஸ்டர் வந்திருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஹீரோவை செக் பண்ணி பார்த்துட்டு பல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அப்புறம் அவன் கண்ணுக்கு கீழே டார்க் சர்க்கிள்லாம் வந்திருக்கு, நைட்டு ஒழுங்காக தூங்கலையான ஹீரோ கிட்ட மாறி மாறி கேள்வி கேட்டுட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோவோட ஜூனியர் பார்த்துட்டு இருக்கான். இப்பவே இப்படி பார்த்துட்டு அந்த ஆளு காதலில் விழுந்துட்டாரு, அந்த விஷயமே இந்த ஆளுக்கு தெரியலன்னு இவன் சிரிச்சுட்டு ஹீரோயினுக்கு தான் கால் பண்றான். இப்போ அவளுக்கு கால் பண்ணி மாஸ்டருக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், நீ வந்து கவனிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை செக் பண்ண வந்தவங்கள பார்த்தீங்கன்னா உனக்கு வயசு கோளாறு, அதனாலதான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கு, சீக்கிரமே கல்யாணம் பண்ணா சரியாயிருன்னா அவங்களும் கலாய்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை பார்க்கறதுக்காக அவன் வேலை பார்க்குற இடத்துக்கே வந்துடுறான். இப்போ அவகிட்ட வந்து உன்னை பார்க்க தான் வந்தேன்னு சொல்ல இந்த இடத்துக்கு வந்தால் என்கிட்ட இதுதான் கிடைக்கும், இந்த ஜூஸ் குடி அப்படின்னு சொல்லி கொடுக்க ஹீரோவை அதை குடிச்சிடறான். இவன் இப்படி குடிச்சதை பார்த்தவொன்னே கைப்புள்ள உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா நீ என்னடனா ஜூஸ் குடிச்சிட்டு இருக்க, இந்த ஜூஸை குடிச்சுனா நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இன்னொரு ஜூஸ் கொடுத்தாலே குடிப்பேன்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜூஸாக எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்க அவனது எல்லாத்தையும் குடிச்சிட்டு இருக்கான். இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா எதுக்காக என்ன பார்க்கறதுக்காக வந்த, அதான் உனக்குன்னு ஃபியான்சி இருக்காளே அவளை போய் பார்க்க வேண்டியதானேன்னு சொல்ல ஏய் சத்தியமா அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அவளோட ஃபோன் நம்பர் கூட எனக்கு தெரியாது, எங்கள் அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பொண்ணு, அதனால தான் அவளை பார்க்க போனேன், மற்றபடி எனக்கு அவன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, சொல்கிறத நம்புன்னு சொல்ல இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு புரிய வைக்கணும்னா இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க, எதுக்காக இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுற, அதுக்கு காரணம் நீ என்னை காதலிக்கிறதானே அப்படின்னு சொல்ல இவ இப்படி கேட்டவொடனே ஹீரோ அமைதியாக இருந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை கிஸ் பண்ணுற மாதிரி போக ஹீரோவா அவளை பிடிச்சி கிஸ்
பண்ணிட்டு இருக்கான். இப்போ இவங்க 2 பேரும் வேலை பார்க்குற இடத்துல பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஒரு பையன் தான் வரான். இப்போ இந்த பையன் இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணுறதை பார்த்தோன்னே சோகமாயிட்டு அந்த இடத்த விட்டு போக இவங்க 2 பேரும் பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியோ 2 பேரும் அவங்க மனசில் உள்ள காதலை சொல்லி ஒன்று சேர்ந்துட்டு ஒன்றாவே வீட்டுக்கு வந்துட்டு இருக்க வர்ற வழியெல்லாம் ஒரே ரொமான்ஸ் தான். இப்போ இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க இந்த சைடு கைப்புள்ள அவனோட ரூமை விட்டு வெளியே வரான். இவங்க 2 பேரை பார்த்தோன்னா அவிஷாக் ஆயிட்டு இருக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே பாரு அப்படின்ற மாதிரி சிக்னல் காட்ட 2 பேரும் ஒன்றுமே தெரியாத மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி போகிறத பார்த்த உடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஐயோ தப்பான வழியில் போயிட்டேன்னு இந்த பக்கம் போயிட்டு இருக்க டே அமைதியாக போய் ரூம்குள்ள படுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறான். இப்போ எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா திருட்டுத்தனமாக ஹீரோட ரூமுக்கு ஓடி வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட ஒன்றா தான் பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை அங்கே இங்கேன்னு டச் பண்ணிட்டு இருக்கா. டச் பண்ணி முடிச்சிட்டேன்னா கையை இடுன்னு சொல்ல நைட்டு நல்லா தூங்கினேன்னு இவ கேட்குறா. நீயே பக்கத்தில் இருக்கும்போது எப்படி எனக்கு தூக்கம் வராமல் இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. ஏன் வராது, இந்த மாதிரி ஒரு அழகான கேர்ள் ஃப்ரெண்டை கூட வச்சுட்டா நல்லா தூக்கம் வருமேன்னு இவ ஹீரோவை கிட்ட பிடிச்சி இழுக்க அவ இவளுக்கு கிச்சு கிச்சு முட்டி விடுறான். அதை பார்த்த உடனே இவ ஹீரோட வயிற்றுல ஒரு குத்து என்ன நீ அடிக்கிறா உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை பெட்ஷீட்குள்ள கூட்டிட்டு வந்து அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா அப்படின்னு சொல்ல சரி உனக்காக சாப்பாடு செய்றேன் வான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போறான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே மீனுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு இருக்க அந்த இடத்துக்கு கைப்புள்ளதான் வரா. அவனை பாக்குறதுக்காக யாரோ ஒரு ஆள் வந்திருக்காங்கன்னு சொல்ல சரி வா போலான்னு இவ்வளோ அந்த ஆளை பார்க்க போறா. யாருன்னு பார்த்தா நேற்று அவங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்ல ஒரு ஆள் பார்த்துருப்பானே அந்த ஆள் தான். அந்த ஆள் வேற யாரும் கிடையாது, இவளோட எக்ஸ் தான். இப்போ அவனை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அவனை தேடி பார்த்தேன், கடைசியாக நீ இந்த இடத்துல தங்கியிருக்கதா கேள்விப்பட்டேன், அதனால தான் அவனை பார்க்க வந்தேன்னு சொல்ல நம்ம 2 பேருக்கும் நடுவில் எந்த சம்மந்தமும் கிடையாது, என்னைக்கு நீ சொல்லாமல் கொல்லாமல் போனியோ அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ இதுக்காக என்னை பார்க்க வந்தேன்னு இவ கேள்வி கேட்டுட்டு இருக்கா. இங்கே பாரு நான் போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஒரு சின்ன டின்னர் என் கூட சாப்பிட வந்தேன்னா எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு இவன் ஹீரோயின் கூட பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோ தூரமாக நின்று பார்த்துட்டு இருக்கான். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா என்னால் அவன் கூட வர முடியாதுன்னு இவ போகலான்னு அவன் இவளோட கையை பிடிச்சிடறான். இவன் இப்படி கையை பிடிச்சதை ஹீரோ பார்த்தவொன்னே அவனுக்கு பொறாம வந்து அந்த இடத்த விட்டு போக இவனை பார்த்தீங்கன்னா என் கூட ஒரே ஒரு தடவைக்கு மட்டும் டின்னர் வா, அதுக்கப்புறம் கண்டிப்பா உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன்னு சொல்ல சரி அட்ரஸ் அனுப்பித்தால அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ இவளை பார்த்தீங்கன்னா நேரா ஹீரோ கிட்ட தான் வரா. இப்பவே ஹீரோ பக்கத்துல உட்காந்துட்டு அட சோகமெல்லாம் இருக்காதப்பா, அவன் கூட ஒரு டின்னர் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்ல அப்படின்னா நீ அவன் கூட டின்னருக்கு போறியா, அதுக்கெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. எனக்கு ஒன்னாகாது ஒரு நார்மலான ஸ்பீச் தான், என்னன்னு கேட்டு வரேன்னு சொல்ல சரி அட்ரஸ் அனுப்ப உன்னை பிக்கப் பண்றதுக்காக நான் வரேன்னு ஹீரோ சொல்ல இவ்வளவு சரின்னு அட்ரஸ் அனுப்புறா. இப்போ அப்படியே கட் பண்ணா உங்க 2 பேரும் டின்னர்ல தான் இருக்காங்க. இப்போ என்ன பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும், உங்ககிட்ட சொல்லாம போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என் கம்பெனில நிறைய நிதி பிரச்சனை வந்துருச்சு, அதை சமாளிக்க எமர்ஜென்சியா நான் ஃபாரின் போக வேண்டியதாயிடுச்சு, அதனால தான் உங்ககிட்ட எதையுமே சொல்ல முடியல. என் மனசுல இப்போ வரைக்கும் நீ தான் இருக்க, புரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா என் மனசுல நீ கிடையாது, என் வாழ்க்கை உன்னை விட்டு தூரமா போய் ரொம்ப நாள் ஆகுது, தேவையில்லாம மனசுல ஆசையை வளர்த்துட்டு இருக்காதுன்னு சொல்ல 2 days முன்னாடி பார்ல ஒரு பையனை கிஸ் பண்ணிட்டு இருக்கத பார்த்தேன், அந்த கிஸ்ஸுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்க அதை பத்தி கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு எந்த உரிமை இல்லை, அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. வெளியில ஹீரோ தான் நிக்கிறான். இப்போ அவனை பார்த்தவன பேசி முடிச்சாச்சு வா போலான்னு இவன் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்க. இவங்க இப்படி போறத பார்த்தவன இவளோட எக்ஸ் பொறாமப்பட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு உங்க 2 பேரும் கார்ல உட்காந்துட்டு இருக்க. ஹீரோக்கு கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. அதை பார்த்தவன இவ்வளவு பாத்தீங்கன்னா அவன் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், எனக்கும் அவனுக்கு இப்போ எந்த சம்மந்தமும் கிடையாது, தேவையில்லாம உன் மனசை போட்டு குழப்பிக்காதுன்னு சொல்ல எனக்கு எவ்வளவு பொறாமையா இருக்கு தெரியுமா, இதுக்கப்புறம் அவனை பாக்குறதுக்கு நீ போவே கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்ல கண்டிப்பா போக மாட்டேன், உன் பேச்சு மீறி எதுவுமே பண்ண மாட்டேன்னு இவ ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ண ஹீரோவும் அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா லவ் பண்ண ஆரம்பிச்சாச்சு, ஆனால் நம்ம டேட்டிங்கே போலையே, நாளைக்கு என்ன டேட்டிங் கூட்டு போன்னு சொல்ல சரி போலாம் வாடின்னு இவனை பார்த்தீங்கன்னா ஒரு மலை ஏறுறதுக்காக அவளை கூட்டு வந்துட்டு இருக்கான். ஏண்டா உன்னை டேட்டிங் கூட்டு போக சொன்னா இந்த மாதிரி காட்டு வேலைக்கு கூட்டு வந்துட்டு இருக்க, உன்ன மாதிரி ஒரு ஆளை காதலிச்சா இங்கே தான் கூட்டு வருவ போலன்னு சொல்ல ஏய் பார்க்குதான் அது மலை, ஆனால் ஏறும்போது சூப்பராக இருக்கும் தெரியுமா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் வான்னு சொல்ல நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, நடக்க முடியலன்னா நீ தூக்கிட்டு வர மாட்டியா வா போலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒன்னா மலை ஏறிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் இப்படி ஏறி வந்துட்டு இருக்க இவளால சுத்தமா நடக்கவே முடியல. இப்போ ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை குடி அப்படின்னு சொல்லி கொடுக்க இவ்வளோ தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இருக்கா. படுபாவி என்னை பழி வாங்குறதுக்காக தான் மலையேற கூட்டிட்டு வந்தேன், என்னால சுத்தமா முடியல தெரியுமான்னு இவ புலம்பிட்டு இருக்க. கவலைப்படாத செல்லம், நான் உன்னை கூட்டிட்டு போறேன், ஃபர்ஸ்ட் வா நம்ம 2 பேரும் லைட்டா செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கலான்னு 2 பேரும் மாறி மாறி போட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஹீரோ அவளை அங்க இருந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ இந்த மலை உச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் அழகா அங்க உள்ள வியூஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க.
இப்போ பார்த்து முடிச்சு நல்லா என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு வர அந்த இடத்துல இவளோட அப்பா தான் இருக்காரு. இப்போ அவங்க அப்பா ஹீரோயினை பார்த்தோன்னே இந்த இடத்துல தான் நீ தங்கிட்டு இருக்கியா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க, உன் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு வான்னு சொல்ல என்னால வர முடியாதுன்னு இவ சொல்றா. உங்க அப்பா சொல்றது கேளுமா, அவரை எதிர்த்து பேசுதுன்னு சொல்ல இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் கிடையாது, ஒழுங்கா திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு வந்துரு, வீட்டுக்கு வந்து கம்பெனியை பார்த்துக்க, உன்னை ஃபாரின் அனுப்பி படிக்க வச்சுட்டு இங்க இருக்கிறதுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்பா என் விருப்பத்தோட எதுதான் பண்ணியிருக்கீங்க, ஃபோர்ஸ் பண்ணி தான் என்னை MBA படிக்க வச்சிங்க, ஃபாரினுக்கும் ஃபோர்ஸ் பண்ணி தானே அனுப்புனீங்க, இப்போ ஃபோர்ஸ் பண்ணி உங்களோட கம்பெனியை பார்த்துக்க சொல்றீங்க, என் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்னை இருக்க விட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு இருக்க. வாய முடிட்டு என் கூட நீ வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு அவங்க அப்பா கூப்பிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவசரப்படாம பொறுமையா இருன்னு சொல்லிட்டு அங்கிள் உட்காந்து பேசலாமே அப்படின்னு சொல்ல என் குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத, என் குடும்பம் எவ்வளோ பெரிய குடும்பம் தெரியுமா, ஒழுங்கா தள்ளி போய் நில்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்க ஆளுங்களை கூப்பிட்டு ஹீரோனை பிடிச்சிட்டு போக சொல்ல அங்கிள் ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க, உட்காந்து பேசலான்னு ஹீரோ தடுத்துட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது, தள்ளி போட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை கூட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் சாதாரண ஆள் கிடையாது, பெரிய பேக்ரவுண்ட் இருக்கும் போல. இவங்க அப்பா கூட சண்டை போட்டு தான் வீட்டை விட்டு வந்துட்டு இருக்கா. அந்த விஷயமே இப்பதான் தெரியுது. இப்போ இவளோட அப்பாவை பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்க. ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்போ அவன் இங்க கீழே கிடக்கிற இவளோட பிரேஸ்லெட்டை பார்க்குறான். அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு உன்னை எப்படி எங்கிட்ட கூட்டு வர போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஒரு ஆப் மூலமாக தான் இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்திருப்பா இல்லையா, அந்த கம்பெனிக்கு கால் பண்ணி இந்த பொண்ணோட அட்ரஸ் உங்ககிட்ட இருக்குல்ல அதை கொஞ்சம் கொடுங்களேன்னு கேட்க சாரி சார் கிளைண்டோட டீட்டெயிலாம் உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோனை கட் பண்ண இவளை எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோ முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா எங்க பாரு நாளையிலேருந்து கம்பெனிக்கு போய் கம்பெனி பொறுப்பை நீ தான் ஏற்றுக்கணும்னு சொல்ல உங்க கம்பெனியை பார்த்துக்க எனக்கு விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஏமா உங்க அப்பா சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிற, தயவு செஞ்சு அவர் சொல்றதை கேளு, அவரை எது பண்ணாலும் உன் நல்லதுக்காக தான் பண்ணுவாருன்னு சொல்ல போதும் நிப்பாட்டுங்கம்மா, எது பண்ணினாலும் என் நல்லதுக்காக தான் சொல்லி என் விருப்பத்தை கூட கேட்காம தான் இவ்வளோ நாளும் வளர்த்தீங்க, இப்போவும் அப்படியே இருக்க வைக்க பார்க்குறீங்க, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ விடுங்க, ஏன் இப்படி ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. போதும் வாய முடு, என்னதான் நீ அழுதாலே நடிச்சாலும் நீ சொல்கிறத நான் நம்ப மாட்டேன், நாளைக்கு நீ கம்பெனி போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா இவளோட ஃபோனெல்லாம் பிடுங்கிட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு அவங்க அம்மா அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ மதியம் ஆகுது. மதியம் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா சாப்பாடை எடுத்துட்டு வந்து வச்சிட்டு இருக்க. அவ சாப்பாடு சாப்பிடலையான்னு கேட்குறாரு. சாப்பிடவே மாட்டேங்கிறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்ல பட்னியா கிடக்கட்டும், பட்னியா கிடந்ததா புத்தி வரும்னு அவங்க அப்பா திட்டிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவுக்கு மெசேஜ் அனுப்பி பார்க்குறான். ஆனால் அவகிட்டேருந்து எந்த ஒரு ரிப்ளைவும் இல்லை. கால் பண்ணி பார்த்தாலும் ஸ்விட்ச் ஆஃப் தான் வந்துட்டு இருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை பார்க்காம ரொம்ப தவிச்சு போய் உட்காந்துட்டு இருக்க. இந்த சைடு அவங்க அம்மா மறுபடியும் அவளுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்து கதவை தட்ட உள்ள இருந்து எந்த ஒரு சவுண்டுமே இல்லை. அதை பார்த்தோன்னே என்னாச்சு இவ சவுண்டே போடாம இருக்கான்னு டக்குன்னு கதவை திறந்துட்டு வந்து பார்த்தா இவ மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறான். அதை பார்த்தோன்னே ஜங் என்னாச்சு கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொல்லி இவங்க பயந்துட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணா டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ வரை பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிடாம இருந்ததுனால தான் மயக்கம் போட்டிருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா இவளுக்கு எப்படி தான் நான் சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரில அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவர் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோனுக்கு ஹீரோ கூட சுத்தின ஞாபகங்கள் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்க. அவ அழுக ஆரம்பிச்சிடறா. இப்போ இந்த சைடு கட் பண்ண இவங்க 2 பேரையும் தான் காட்டுறாங்க. இவளோட அம்மா பார்த்தீங்கன்னா உங்களோட உடல் எல்லாம் சரியில்லாமல் இருக்கு, நீங்கள் கீமோதெரப்பி எடுத்துக்கிட்டே ஆகணுங்க, தயவு செஞ்சு ட்ரீட்மெண்ட்டை டிலே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டேன்னா கம்பெனியை யாருமா பார்த்துக்குவா, இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் அலைஞ்சிட்டு இருக்காங்க, என்னோட உழைப்பு யாரு கைக்கு போயிடக்கூடாதுன்னு தான் நான் நம்ம பொண்ணை இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் அந்த விஷயம் அவளுக்கு புரியவே மாட்டேங்குது, என்ன பண்ண போறேனோ தெரியல அப்படின்னு இவர் பேசிட்டு இருந்த வாக்கு அவரோட வயிற்றுல கையை வச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு உடம்பு சரி இல்ல. அந்த விஷயத்தை ஹீரோயின் கிட்ட சொல்லாம 2 பேரும் மறைச்சிட்டு இருக்காங்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா யாருக்கு தெரியாம வீட்டை விட்டு ஓடி போறதுக்கு முடிவு பண்ணிடுறா. இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்தா செட் ஆகுது, ஓடிட வேண்டியதானே. இவ வீட்டை விட்டு ஓடி வந்து நேரா ஹீரோவோட வீட்டுக்கு தான் வரா. இப்ப ஹீரோவோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டிட்டு இருக்க. ஹீரோவா அவளை பார்த்து வேகமா ஓடி வந்துடுறான். இந்த லேட் நைட்ல இப்படி வந்திருக்க, நடந்தே வந்தியான்னு கேட்க இவ்வளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு கால் வலி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. வாவனை கூட்டிட்டு போறேன்னு ஹீரோவில் அங்க இருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோவோட காலுக்கு சுடு தண்ணிலாம் வச்சு தொடச்சி விட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா என்னோட ஃபோனை பிடுங்கி வச்சுக்கிட்டாரு, யாருக்கிட்டே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால தான் என்னால் உன்னை காண்டாக்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல விடு, எந்த பிரச்சனை வந்தாலும் 2 பேரும் சேர்ந்து சால்வ் பண்ணலாம், ஃபர்ஸ்ட்டு வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு தான் வரான். இப்போ வீட்டுக்கு வந்து பார்க்க அந்த இடத்துல கர்ச்சீஃபில் ரத்தமாக இருக்குது. அதை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட அம்மா தான் வராங்க.
இப்போ அவங்கம்மா இவ்வளோ பார்த்த உடனே அவளை கண்ணா பின்னாடி அடிச்சிட்டு இருக்க ஹீரோ தடுத்துட்டு இருக்கான். டாக்டர் நீ தள்ளி போ, குறுக்க வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஸ்டொமக் கேன்சர் இருக்கு, அவரோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவர் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுமா? அவரோட இத்தனை வருஷம் உழைப்பையாவது காப்பாற்றணும் தான் ஒன்ன கம்பெனியில் உட்கார வைக்க பார்க்குறாரு. அந்த விஷயம் கூட புரிஞ்சுக்காம அவரை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துறியடின்னு அவங்க திட்டிட்டு இப்போ அவங்க ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சாரிம்மா, கோவத்தில் ஏதோ தெரியாம பேசிட்டேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்க அவங்க அம்மா இப்படி சொன்னதை பார்த்தோன்னே இவளுக்கும் ரொம்ப கவலையா இருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ண எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. அவங்க அப்பா ஸ்டொமக் கேன்சரில் கஷ்டப்பட்டுட்டு இருக்க அது எல்லாத்தையும் பார்த்து இவ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். இவ இப்படி அழுகிறத பார்த்தோன்னே ஹீரோவில் கூட்டிட்டு வந்து சமாதானப்படுத்துறான். இதை பற்றி கவலைப்படாத, எப்படியாவது உங்க அப்பாவை குணப்படுத்த ட்ரை பண்றேன். என்னோட மாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க கிட்ட சஜஷன் கேட்டு உங்க அப்பாவை காப்பாற்ற ட்ரை பண்றேன். நீ உங்க அப்பாவோட கம்பெனியில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண, நம்ம 2 பேரும் நம்மளோட வேலையை பார்ப்போம், எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா எப்படியாவது எங்கள் அப்பாவை மட்டும் காப்பாத்திரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. கவலைப்படாத, நான் காப்பாத்துறேன்னு ஹீரோவும் சொல்கிறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்து அவங்க அப்பாவோட ரிப்போர்ட்டை வச்சு எந்த மாதிரி அதை குணப்படுத்தலாம், எந்த மாதிரி மெடிசன் கொடுக்கலான்னு அவங்க அப்பாக்கான ட்ரீட்மெண்ட்டை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கம்பெனியோட புது ப்ராஜெக்ட் நடக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு வர அங்கே உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி உனக்கு எந்த டீட்டெயிலுமே தெரியாது, எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தேன்னு கேட்க, எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் இனிமேல் இந்த கம்பெனியை நான் தான் பார்த்துக்க போகிறேன், ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் நான் இறங்கி வேலை செய்வேன், நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணும், அப்படி கேட்கலன்னா எல்லாரையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவேன், கம்பெனி அக்கௌண்ட்லேருந்து 3 மில்லியன் உங்கள் பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அப்புறம் நீங்கள் புது ப்ராஜெக்ட்னு சொல்லி 1.5 மில்லியன் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க, இதுக்கான எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்குது, இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்கன்னா உங்களெல்லாம் ஜெயிலில் தான் பார்க்க வேண்டியது வரும், இதுக்கப்புறம் எல்லா ப்ராஜெக்டையும் நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்க துரோகம் பண்ண மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக பண்ண மாட்டோம், இன்னைக்கு உங்கள் கம்பெனிக்கு உண்மையாக இருப்போம்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு அவளோட வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறா. இப்போ இவ இப்படி அவளோட வேலையை பார்த்துட்டு ஹீரோக்கு தான் கால் பண்ணுறா. இப்போவே ஹீரோக்கு கால் பண்ணி உங்ககிட்ட பேசணும் போல இருந்துச்சு தெரியுமான்னு சொல்ல, இன்னத்துக்கு கால் பண்ணியிருக்க, இன்னும் வேலையை பார்த்துட்டு இருக்கேன்னு ஹீரோ கேட்க, ஆமாப்பா இன்னும் கம்பெனியில் தான் இருக்கேன், இன்னும் ப்ராஜெக்ட் முடியவே இல்லையா, அதனால தான் ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் இங்கே இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன், உன் வாய்ஸை கேட்கணும் போல இருந்துச்சு, நீ செய்கிற சாப்பாடையே சாப்பிடணும் போல இருந்துச்சா, என்ன பண்ணுறது, சாப்பாடு தான் சாப்பிட முடியல, உன் வாய்ஸையாவது கேட்கலான்னு தான் கால் பண்ணின்னு சொல்லிட்டு இருக்க. சரி பார்த்து பத்திரமா வேலையை பாருன்னு ஹீரோ ஃபோனை கட் பண்ண. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவ ரூம் கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு வந்து பார்த்தா ஹீரோ தான். அவனை பார்த்தோன்னே இவன் சந்தோஷமா ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்க. உனக்காக தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன், ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு இவன் ஊட்டி விட்டுட்டு இருக்க. இவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கான். நிறைய செக்யூரிட்டிங்க இருந்தாங்க, சாப்பாடு டெலிவரி பண்ணுறதுக்காக வந்தேன்னு பொய் சொல்லிட்டு தான் உள்ளே வந்தேன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு இவங்க 2 பேரும் ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் விஷயமா பேசுறதுக்காக கிளைண்ட்டுங்க கூட டின்னர் பார்ட்டியில் தான் இருக்கா. இப்போ அவங்க எல்லாம் டின்னர் பார்ட்டியில் இருந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல இவளோட எக்ஸுமே இருக்கான், ஏன்னா அவனும் ஒரு கம்பெனி வச்சுட்டு இருக்கான், எல்லாருமே பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். இப்போ அவங்க எல்லாம் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோயின் வந்திருக்க கிளைண்ட்டை கரெக்ட் பண்ணுறதுக்காக காஸ்ட்லியான ஒயின் ஆர்டர் பண்ணியிருப்பா. ஏன்னா அந்த கிளைண்ட் சரியான குடிகாரன், அவனுக்கு ஒயின் வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம் தான் ஆர்டர் பண்ணியிருப்பா. இப்போ இவன் அந்த ஒயினை ஊற்றி குடிச்சு பார்க்க, என்ன இதோட டேஸ்ட்டு கேவலமாக இருக்குது, இதையே அந்த ஆளுக்கு பிடிக்கும், ஒருவேளை தப்பான ஒயின் ஏதோ ஆர்டர் கொடுத்துட்டோமோ, இந்த ஆளு ஒயின் பிடிக்காம ஆர்டரை கேன்சல் பண்ணிட போகிறான் அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க. அவரை பார்த்தீங்கன்னா எனக்கு உங்களோட ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஓகே பண்ணிடுறேன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவளுக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ அவங்க எல்லாரும் ப்ராஜெக்ட் விஷயமா பேசிக்கிட்டே நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. இவ அதே இடத்துல மட்டியாயிரான். இப்போ அவள் இப்படி மட்டியாகி கிடக்க அவளுக்கு ஹீரோதா கால் பண்ணுறான். இவன் கால் பண்ணுறதை பார்த்தோன்னே இவளோட எக்ஸை பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை அட்டன் பண்ணி அவள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு மட்டியாயிட்டா, அதனால அவங்க கூட பேச முடியாது, நாளைக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்ல, நான் வந்து கூட்டு போகிறேன், அட்ரஸை கொடுங்கன்னு ஹீரோ கேட்க, அவளை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அவளை வீட்டுக்கு கூட்டு போகிறேன்னு இவன் ஃபோனை கட் பண்ண. இவன் இப்படி பண்ணதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஹீரோ அவளை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கைப்புள்ள தான் வரான். என்னாச்சு தலைவா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னன்னு தெரியலடா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் எதுக்கும் உதவாக்கறன்னு இப்பதான் எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் தலைவரே உனக்கு இப்படிலாம் தோணுது, காதல்ல இந்த மாதிரி நடக்கிறதுலாம் சகஜமான விஷயம் தான், திடீர்னு நிறைய சந்தோஷம் வரும், திடீர்னு சோகம் வரும், இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, அதுக்கு தான் நான் காதலிக்கிறதே இல்லைன்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். உன் வாயை முடிட்டு அமைதியா இருந்தா நல்லா இருக்கும், ஏதாவது பேசினா தூக்கி போட்டு மிதிச்சிருவேன் அப்படின்னு ஹீரோ அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனோட அப்பாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கான். இப்போ அவங்க அப்பா கிட்ட வந்து, நீங்கள் ட்ரெடிஷ்னலால மெடிசன் ட்ரை பண்ணக்கூடாது, எங்ககிட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என் உடம்பை பற்றி நீ கவலைப்படாதப்பா, நான் அந்த உலகத்தில் உள்ள எத்தனையோ டாக்டர்ஸ்லாம் பார்த்துட்டேன், ஆனால் என்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், எங்க பாரு என் பொண்ணுக்கும் உனக்கும் சத்தியமாக செட் ஆகுது, தயவு செஞ்சு அவளை விட்டு தள்ளி போயிரு, நீ ஒரு டாக்டர், உனக்குன்னு நல்ல எதிர்காலம் இருக்கு, ஆனால் உனக்கு ஏற்றவன் என் பொண்ணு கிடையாது,
அவளோட வாழ்க்கையும் உன்னோட வாழ்க்கையும் வேறு வேறு பாதையை சேர்ந்தது. அவளோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னா நீ அவளை விட்டு போனாதான் நல்லா இருக்கும். தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டு போயிரு. அவளை விட்டு போறதுதான் உனக்கு நல்லதுன்னு உன் மூளைக்கு தெரியுது, ஆனா உன் மனசுக்கு தெரியல. நல்லா யோசிச்சு பார்த்து நீயே முடிவு பண்ணு. என் பொண்ணு நல்லா இருக்குன்னா அது உன் கையில தான் இருக்குன்னு அவங்க அப்பா இப்படியெல்லாம் பேச ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. இப்ப வர பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் பெத்த பொண்ணு நல்லா இருக்குன்னு தான் நினைப்பாங்க. நானும் அதுதான் நினைக்கிறேன். அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது. அவ சின்ன வயசுல இருந்து மகாராணி மாதிரி வாழ்ந்தவ. அவ நல்லா இருக்கணும்னா அவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதான் அவளும் நல்லா இருப்பா, நானும் நல்லா இருப்பேன். என்னோட கடைசி ஆசையை கூட நினைச்சுக்க. தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டு போயிரு. நான் சொல்றத புரியுதான்னு சொல்ல ஹீரோவும் புரியுதுன்னு மண்டையாட்டுறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா அப்பாவோட ட்ரீட்மெண்ட் விஷயமா அவனோட ப்ரொஃபசர் கிட்ட பேசுறேன்னு சொன்ன. என்னாச்சு பேசிட்டியா அப்படின்னு சொல்லி இவ கேள்வியா கேட்டுட்டு வந்துட்டு இருக்க. இவ பேசுற எதுவுமே ஹீரோ காதுலே விழல. அவங்க அப்பா சொன்ன எல்லாம் தான் இவன் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவன் சுகமாயிட்டு இருக்கேன். ஏண்டா நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ அமைதியா இருக்க, என்னாச்சு? நீ இப்பெல்லாம் இருக்க மாட்டியே, என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? சொல்லு அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. இவனை பாத்தீங்கன்னா நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல. என்னது பிரேக்கப்பா? ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க? சும்மா என்ன அழுக வைக்கணுன்றதுக்காக இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கதை உனக்கு கொண்டு போட்டுருவேன்னு சொல்ல. எங்க பாரு ஜியாங், உண்மையாவே நான் உனக்கு காதலிக்கல, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோ கோவமா சொல்ல. அதை பார்த்தவொடனே இவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடா. ஏன் பிள்ளை பேசிட்டு இருக்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிரு. நான் உங்ககிட்ட பேசாம இருக்கிறதுக்கு காரணம் இருக்கு. கம்பெனில ரொம்ப வேலை இருந்துச்சு, அதனாலதான் என்னால உங்ககிட்ட ஃபோன் பேச முடியல. இதுக்காக நீ பிரேக்கப் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தயவு செஞ்சு என்னை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லாத. நீ எல்லாமே என்னால இருக்க முடியாதுன்னு இவ அழுதுட்டு இருக்க. இவ இப்படி அழுகிறத பார்த்தவொடனே ஹீரோ பாத்தீங்கன்னா எனக்குன்னு தனி வாழ்க்கை இருக்கு, உன் கூட ஒன்று சேர்ந்தே வாழ்க்கையை கெடுத்துக்க முடியாது. நான் ஒரு டாக்டர், ஆனா நீ பணக்கார வீட்டு பொண்ணு. உனக்கு எனக்கு சுத்தமா செட் ஆகுது. நீ ஒரு சாதாரண வீட்டு பொண்ணா இருப்பேன்னு நினைச்சுதான் உனக்கு காதலிச்சேன். உனக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க வேண்டாம், காதலிக்க வேண்டாம், எதுவுமே நமக்குள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இவ அதே இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட கார்ல உட்காந்து அவனும் கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை பார்க்க ஹாஸ்பிட்டல்ல வந்துதான் உட்காந்துட்டு இருக்கா. இப்போ இவ ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கா. அவங்க அப்பா இவ சோகமா இருக்கிறத பாக்குறாரு. இப்போ அவர் இப்படி பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு நர்ஸ் தான் வராங்க. உங்க அப்பாவோட உடம்பு முன்னேறிக்கிட்டே வருது, சீக்கிரமா அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம், இந்தாங்க பிரிஸ்கிரிப்ஷன், இதை ஃபாலோ பண்ணிக்கங்கன்னு சொல்லி கொடுக்க இவன் இந்த பிரிஸ்கிரிப்ஷனை பார்க்குறான். அது எல்லாமே ட்ரெடிஷ்னல் மெடிசனாக இருக்கு. அதை பார்த்தோன்னே இது கண்டிப்பாக அவன் தான் கொடுத்துருக்கணும்னு இவன் ஹீரோவை தேடி வேகமாக ஓடி வந்துட்டு இதை யார் கொடுத்ததுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க இப்போதான் அந்த சைடு போனாங்க. யாருன்னு எனக்கு தெரியல, நான் அவங்க சொல்லிட்டு இருக்க. பார்த்து அந்த சைடு ஹீரோ ஒளிஞ்சு நின்று இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். அவன் தான் அந்த மெடிசனை கொடுத்துருப்பான். இப்போ இதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவன் கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும்னு இவன் ஹீரோவை தேடி தான் வந்துட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி தேடிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். என்னடான்னு பார்த்தா ஹீரோக்கு பிளைண்ட் டேட்டுக்கு ஒரு பொண்ணு அரேஞ்ச் பண்ணாங்க இல்லையா, அந்த பொண்ணு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. அவளை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கான். இப்போ ஹீரோ அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு என்ன சொல்றேன்னா, இந்த பொண்ணுக்கு தூங்காமல் இருக்கிற வியாதி இருக்கா, அதனால தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கான்னு ஹீரோ செக் பண்ணி சொல்லிட்டு இருக்க. சரியா சொன்னேன், ஆனால் நாளைக்கு இந்த பொண்ணை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது, தூங்கினானா எல்லாம் சரியாயிருன்னு சொல்ல இவன் எங்கள் அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பொண்ணு நல்லபடியாக பார்த்துக்கன்னு ஹீரோ இந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்க. இது எல்லாத்தையும் தூரமாக நின்று ஹீரோயின் பார்த்துடுறான். நீ இந்த பொண்ணை பார்க்கறதுனால தான் என்ன பார்க்காம வந்துட்டியா, நீ இவளை காதலிக்கிறியா அப்படின்ற மாதிரி இவ தப்பா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடா. இப்போ இந்த சைடு கட் பண்ணா ஹீரோனோட அப்பாவை பார்க்கறதுக்காக அவரோட பிஸ்னஸ் பார்ட்னர் தான் வந்திருக்காரு. இப்போ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் உன் கூட 30 வருஷமா கப்பலில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் உன் பொண்ணு என் மேலே கேஸ் கொடுத்துருக்கான், எவ்வளோ தைரியம் தான் இப்படி பண்ணுவா, ஏதோ கம்பெனிலேருந்து கொஞ்சம் பணம் எடுத்தேன், அப்படி எடுத்ததில் என்ன தப்பு, நானும் இந்த கம்பெனிக்காக நிறைய உழைச்சிருக்கேன், அவளை கேஸை வாபஸ் வாங்க சொல்லுன்னு சொல்ல ஃபர்ஸ்ட்டு கத்தாம அமைதியாயிடுறா. அவள் வேணும்னு உன்னை டார்கெட் பண்ணி இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கல, அவள் கம்பெனியோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணா, அதில் தான் நீ மாட்டின, மற்றபடி அவள் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பணும்ல, அப்படி பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்க. நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், நீயும் உன் பொண்ணு இனிக்கே பேசி நீ ஜெயிலுக்கு அனுப்ப பார்க்குறீங்களா, ஒழுங்கா நான் சொல்கிறத கேள்றான்னு அந்த ஆள் கத்தியை கையில் எடுத்துறாரு. ஓ பொண்ணை உடனே கூப்பிட்டு என் மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லு, இல்லைனா உங்களை கொன்று போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆளே மிரட்டிட்டு இருக்க. அந்த இதுக்கே ஹீரோயின் தான் வரா. இப்போ அவளை பார்த்தோன்னா இந்த ஆள் அவங்க அப்பா கழுத்தில் கத்தியை வச்சுட்டு இருக்க. தயவு செஞ்சு எங்கள் அப்பாவை விட்டுருங்கன்னு இவ சொல்கிறா. அவங்க அப்பாவை விடனா என் மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கணும், இதுக்கப்புறம் ஏதாவது என் மேலே கேஸ் ஃபைல் பண்ணனா நான் பார்த்துட்டு மனுஷனாக இருக்க மாட்டேன், சீக்கிரமா உடனே போய் கேஸை வாபஸ் வாங்கன்னு சொல்ல உண்மையா வாபஸ் வாங்கிறேன், எங்க அப்பாவை விட்டுருங்க, ஏதோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இவ பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோட ஃப்ரெண்ட் இவளை பாத்துறான். இப்ப அவன் இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்தோன்னா அவன் ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்க. இந்த ஆளு பாத்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சி அவளோட கழுத்துல கத்திய வச்சிடறான். இந்த கேஸை வாபஸ் வாங்கலன்னா நான் யாரையுமே நிம்மதியா இருக்க விட மாட்டேன்னு அந்த ஆளு மாட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்ப ஹீரோ இவளை இப்படி ஒரு நிலைமையில பார்த்தோன்னா அவன் ரொம்ப பயந்து போயிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ஆளு காலை மிதிச்சு போட்டு அவன்கிட்ட
கிட்டேருந்து தப்பிக்க ஹீரோவும் அவளை பிடிச்சி இழுத்து காப்பாத்திடுறான். உனக்கு எதுவும் ஆகலையே, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க நல்லதா இருக்கேன்னு இவ்வளோ சொல்றா. இப்பவே இப்படி சொன்னோடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க இவளோட அப்பா ஹீரோவே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டு வர 2 பேரும் ஹீரோவோட அம்மா கூட தான் பேசிட்டு இருக்காங்க. உன் உடம்பு இப்போ பரவாயில்லையம்மா அப்படின்னு சொல்லி கேட்க பரவாயில்ல ஆண்டி, உங்க பையனால தான் என் உடம்பு சரியானுச்சு, அவர் தான் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்க. ரொம்ப தேங்க்யூடா, 2 பேரும் பேசி பேசி உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்கங்க, அப்போதான் கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல லவ் கிரியேட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவனோட அம்மா பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கே கிளம்பிடுவேம்மா, உன்னை ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு போகலான்னு தான் இங்கே வந்தேன்னு சொல்ல ஏன்டி இப்படி பண்ணுறீங்க, வீடு வரைக்கும் வந்துட்டு போகலான்னு இவ சொல்லிட்டு இருக்க. இல்லைம்மா ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னா அவங்க பேசிகிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேசிகிட்டு இருங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு அவ ரெஸ்ட் ரூமுக்கு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினும் ரெஸ்ட் ரூமுக்கு தான் வந்திருக்கா. அவளை பார்த்தீங்கன்னா நடக்கக்கூட முடியாமல் தலை சுற்றுற மாதிரி நடந்து வந்துட்டு இருக்க. அவளை பார்த்தவொடனே இவனை பார்த்தீங்கன்னா ஜியாங் என்னாச்சு தலை சுற்றுதா அப்படின்னு சொல்லி கேட்க உனக்கு என்ன என் மேலே அக்கறை இருக்க மாதிரி நடந்துட்டு இருக்க, உனக்கு தான் அவ இருக்காளே அவளை பார்க்கறதுக்காக தானே ஹாஸ்பிட்டல் வந்த, அவகிட்டே போய் தலன்னு இவன் நடக்க கூட முடியாம நடந்து வந்துட்டு இருக்க. ஒழுங்கா வாடின்னு ஹீரோ கூப்பிட இவ அதே இடத்துல மயக்கம் போட்டுறா. இவ இப்படி மயங்கி கிடக்கிறத பார்த்தவொடனே ஹீரோ அவளை அங்க இருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ அவளை தூக்கிட்டு வந்து அவளோட வீட்டுல படுக்க வச்சுட்டு அவளோட உடம்பு சரியாகிறதுக்கான மாத்திரையும் வச்சுட்டு போயிடுறான். லோ பிரஷர் இருந்ததுனாலதான் அவளுக்கு மயக்கம் வந்திருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவ எக்ஸ் கூட ஒன்னா சேர்ந்துட்டு பிசினஸ் விஷயமா பேசிட்டு சாப்பிடலான்னு ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டு இருக்கா. அந்த ஹோட்டல்ல ஹீரோ இந்த பொண்ணு கூட உட்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே நம்மளால காண்டாயிட்டு நேரா அவகிட்ட வர ஓ நீங்களா, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், வாங்க உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு ஹீரோக்கு ஆப்போசிட்ல உட்காந்துக்கிறா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா 2 பேரும் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இவன் இப்படி கேட்டவொடனே ஹீரோ அமைதியாக அவளே பார்த்துட்டு இருக்க. வாங்க வாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே சாப்பிடலான்னு இவன் நிறைய ட்ரிங்க்ஸாக பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவள் ட்ரிங்க்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஹீரோவே ஒரு மாதிரி பார்த்துட்டு எனக்கு பசிக்கல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோவோ பின்னாடியே போகிறான். இவன் இப்படி போகிறத பார்த்தோன்னே இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா நீயும் நானும் இப்போ ஒரே நிலைமையில தான் இருக்கோம், அவங்க எப்படியே போட்டு நம்ம வந்து வேலையை பார்க்கலான்னு இவங்க 2 பேரும் அவங்களோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டே வந்துட்டு இருக்க. அவளுக்கு மறுபடியும் மயக்கம் வருது. அது பார்த்தோன்னா அதே இடத்துல உள்ள சோஃபாவில் உட்கார ஜியாங் என்னாச்சு உடம்பு சரியில்லையான்னு இப்போ ஹீரோ அவளோட கையை பிடிச்சி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க. நம்ம 2 பேருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, அப்புறம் இதுக்காக என்கிட்ட இப்படி க்ளோஸ் ஆகிட்டு இருக்க, உன்னோட லிமிட் என்னமோ அதுலேயே நடந்துக்க, என்கிட்ட க்ளோஸ் ஆகணும்னு நினைக்காத, அதான் நீ அவ கூட சுற்றிட்டு இருக்கே, ஒரு பக்கம் அவ இன்னொரு பக்கம் நானா, ஒழுங்கா என்னை விட்டு தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நேற்றே உனக்கு உடம்பு சரியில்லை தானே, அப்புறம் இதுக்காக இப்போ இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணுற, இப்படிலாம் பண்ணால் உடம்பு சரியாக ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என்னை பத்தி நீ கவலை பண்ணணும்னு அவசியம் இல்லை, உன் வேலை ஏதாவது மட்டும் பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டை வந்துட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவளோட அப்பா பார்த்தீங்கன்னா இவளோட சின்ன வயசு போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவ தான் வரா. இப்போ வந்தவன அப்பா இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்க நான் அம்மா எல்லாரும் சேர்ந்து புதுசா ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சோமே அதோட செரிமனி தானேன்னு சொல்ல சரியா சொன்னம்மா, இதை ஆரம்பிக்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா, ஏன்னா இது நம்மளோட ஃபர்ஸ்ட் சொத்து, நம்ம 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஆரம்பிச்சதுன்னு இவங்க அவங்களோட வாழ்க்கையில நடந்த இனிப்பான நினைவுகள் பத்தி பேசிட்டு இருக்க. ஹீரோனும் அவங்க அப்பாவுக்கு கம்பெனி கொடுத்துட்டு இருக்கா. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா எனக்கு நம்ம கம்பெனியை பத்தி தான் கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. நான் இருக்கும்போது எதுக்காகப்பா கவலைப்படுறீங்க, கம்பெனியை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு, அதே மாதிரி என் வாழ்க்கையை பத்தியும் கவலைப்படாதீங்க, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி தான் எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டு இருக்க. ரொம்ப சந்தோஷமான அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா இவகிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்ல இவ்வளவு இந்த விஷயம் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ தங்கியிருக்க இடத்துக்கு வந்து பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துல அவங்க 2 பேரும் ஒன்றா எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் தான் இருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்து அங்கே உள்ள புக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இவங்க அப்பாக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன் ஹீரோ தான் ரெடி பண்ணி கொடுத்துருப்பான். இப்போ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. கைப்புள்ள வந்து என்ன சொல்றானா, அவர் வேறு ஹாஸ்பிட்டல் போய் வேலை பார்க்க போறாராம், அவர் இனிமேல் இந்த இடத்துக்கு வரமாட்டாருன்னு சொல்ல அவன் எந்த இடத்துல வேலை பார்க்க போறானா அந்த அட்ரஸ் எனக்கு வேணும்னு இவ சொல்லிட்டு இருக்கா. சரி உங்களுக்கு அனுப்புறேன்னு இப்படின்னு சொல்றான். இப்பவே அட்ரஸ் அனுப்பினவுடனே இவ ஹீரோவை தேடி அந்த இடத்துக்கு வந்துடுறா. இப்போ இவ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோ வரவே இல்லை. இவ கால் பண்ணி பார்க்குறா, மெசேஜ் பண்ணி பார்க்குறா, எதுக்குமே ரிப்ளை இல்லை. நைட்டு ஃபுல்லாக அதே இடத்துல நின்றுட்டு மனசு தாங்காம சரக்கு அடிக்கிறதுக்காக பக்கத்தில் உள்ள கடைக்கு வந்துடுறா. இப்போ அந்த கடைக்கு வந்து இவ ஹீரோவை நினச்சி சரக்கு அடிச்சிட்டு இருக்கா. பார்த்தா இவ கண்ணு முன்னாடி ஹீரோ தான் வந்து நிற்கிறான். அவனை பார்த்தவொன்னே உனக்காக நான் எவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா, என் கால் எப்படி வலிக்குது தெரியுமா, அதை பற்றி தான் உனக்கு கவலை இல்லையே, நான் எப்படி போனாலும் உனக்கு எந்த கவலையும் இல்லை, உனக்கு உன்னோட சந்தோஷம் தானே முக்கியம், நான் மட்டும்தான் உனக்கு காதலிக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கேன், நீ என்னை காதலிக்கல
தானே எங்கள் அப்பா சொன்னதுக்காக என்னை விட்டுட்டு போக முடிவு பண்ணல. நீ எல்லாம் மனுஷனே கிடையாது. எங்கள் அப்பா என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. இதுக்காகடா அப்பெல்லாம் பண்ண? எங்கள் அப்பா சொன்னா என்னை விட்டுட்டு போயிடுவியா? அப்போ நீ என்னை காதலிக்கலையா அப்படின்னு சொல்லி இவ ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோவா அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா 2 பேரும் ஹோட்டல் ரூம்ல தான் இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. 2 பேரும் நைட்டு ஒன்னா ஸ்டே பண்றாங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்னா ஸ்டே பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் டைம் டேட்டிங்க்கு வந்தாங்களே அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான், அந்த மலைக்கு மேல. இப்போ அந்த இடத்துக்கு வந்து 2 பேரும் ஜாலியாக சுத்தி பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துல வாழ்ற மலைவாழ் மக்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. நடந்து வந்துட்டு இருந்தவருக்கு காலில் அடிபட்டுருச்சு. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட காலுக்கு மருந்து போட்டு விட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. அவங்க கூட வந்தவங்க எல்லாரும் ஹீரோக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எங்க ஊர்ல ஒரு விசேஷம், அறுவடை நல்லபடியா முடிஞ்சதுனால செலிப்ரேட் பண்றோம், நீங்களும் வாங்கன்னு சொல்ல இவங்களும் சரினா அவங்க கூட ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்றதுக்காக கிராமத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப அவங்க எல்லாரும் ஒன்னா ஜாலியா அவங்களோட ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க உள்ள மக்களுக்கு மருத்துவமும் பார்த்துட்டு அவனும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவங்க எல்லாரும் இப்படி சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவங்க 2 பேரும் மறுபடியும் ஹீரோவோட வீட்டுக்கு வர. கைப்பிள்ளையை பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா, அதுக்கான பார்ட்டி தான் இது, வாங்க இனிமேல் ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்க. சரியா சொன்ன, இதுக்கப்புறம் நம்ம பார்ட்டியெல்லாம் வேற லெவலில் இருக்குன்னு இவங்க 2 பேரும் ஹாப்பியாக பேசிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இவனை விட்டு நான் எங்கேயும் போப்பான்ட்டேன், இவன் கூடவே தான் இருப்பேன்னு இவ ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் வேலை பார்க்குற பாருக்கு தான் வந்திருக்கா ஹீரோ கூட. இப்போ வேலை பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஜூஸ் கலக்கிற வேலை தான்ப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு, அது என்னமோ தெரியல, இதை விடணும்னு எனக்கு தோணவே இல்லை, இதில் ஏதாவது புதுசாக சாதிக்கணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு தெரியுமா, நீ ஏதாவது ஐடியா கூடன்னு சொல்ல. எனக்கு தான் மெடிசன் தெரியல, அதனால ஹெல்த்தியான ஜூஸாக ரெடி பண்ணி கொடு, நான் மூலிகைங்க தரேன், அதை வச்சு நீ நல்ல ஜூஸாக ரெடி பண்ணுன்னு சொல்ல. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரையல் உனக்கு தான் நீ இவ சொல்லிட்டு இருக்க, என்னால் பாத்ரூம்க்கோ வீட்டுக்கோ அலைய முடியாது, வேணா நீயே ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டு இருக்க. அட நம்பிக்கையே கொடுப்பா, ஏன்னா அந்த தடவை மெடிசனை சூஸ் பண்ண போறது நீ தானே, நம்ம மக்களுக்கு நல்லது பண்ற மாதிரி மருத்துவ குணம் உள்ளதா ரெடி பண்ணி கொடுக்கலாம், அப்படின்னா உடம்புக்கும் நல்லது மனசுக்கும் நல்லதுன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உடம்புக்கு எந்தெந்த மூலிகை நல்லது அந்த மூலிகை எல்லாத்தையும் எடுத்து இவகிட்ட கொடுத்துட்டு இருக்க. இவது எல்லாத்தையும் வச்சு புதுசா ஜூஸ் பண்ண, அது எல்லாத்தையும் ஹீரோக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து இவங்க ட்ரையல் பாக்குறாங்க. இவது எல்லாத்தையும் குடிச்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் வித்தியாசமா இருக்கு, வாசனையும் வித்தியாசமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குமா, அது மட்டும் இல்லாம உடம்புக்கு வேற நல்லது, யாரா இருந்தாலும் கண்டிப்பா இதை குடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, நீங்க கடை போட்டா கூட நல்லா ஓடுன்னு உங்க எல்லாரும் ஐடியா கொடுத்துட்டு இருக்க. சரியா சொன்னீங்க ஆண்டி, உங்களோட ஐடியா உண்மையாவே எங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏன்னா அந்த காலத்துல உள்ளவங்க ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம், நீங்க சொல்ற மாதிரி மூலிகையை வச்சு இந்த ஜூஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணோம்னா கண்டிப்பா மக்களுக்கு அதை ரொம்ப பிடிக்கும், நம்பிக்கையோட வாங்கி குடிப்பாங்கன்னு இவங்க எல்லாரும் மூலிகை கலந்த ஒரு ஜூஸ் கடை ஆரம்பிக்கிறத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எங்கள் பாரு ஆஃபீஸில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சாயங்காலம் என்னோட கடைக்கு வந்துடணும், கடைக்கு வந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாருக்கும் ஜாலியாக ஜூஸ் போட்டு கொடுக்கணும், இதுதான் என்னோட ஆசை தெரியுமா, இடையில அப்பப்போ உன்னை வேற சைட் அடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. என்ன ஒரு வாழ்க்கை லட்சியம், உன் வாழ்க்கை லட்சியம் இதுதானா செல்லோன்னு கேட்க அவ்வளோ ஆமான்னு சொல்கிறா. எங்கள் பாருடி இடையில என்னை கொஞ்சம் கவனிச்சா நல்லா இருக்குன்னு சொல்ல, அதான் சைடில் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் எதுக்காகடா கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி சரி பார்த்துக்கன்னு ஹீரோவும் சொல்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ண மாதிரி ஒரு கடை ஓப்பன் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த கடை ஓப்பன் பண்ணி இவ்வளோ பார்த்தீங்கன்னா அங்கே வந்திருக்க எல்லாருக்கும் மூலிகை கலந்து ஜூஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்க. அவங்களும் சந்தோஷமாக அது எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் இப்படி ஜாலியாக அவளோட ஜூஸ் கடையை நடத்திட்டு இருக்க. ஹீரோவும் அதே இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அவன் இவளையே வெறிக்க பார்த்துட்டு அடையே ஜியாங் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க, என்னடா சொல்கிற, நீ பேசுறது எனக்கு சரியாக கேட்கலன்னு சொல்ல, கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னேன், இப்போ கூடவா உனக்கு கேட்கலன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. உண்மையாகவே கேட்கலடான்னு இவ சொல்கிறா. இவன் எப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ எந்திரிச்சு நின்ட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், கல்யாணம் பண்ணிக்கடி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோயின் ஹீரோ பக்கத்தில் வரா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா எங்க பாரு இதுக்கு மேலே என்னால் காத்துட்டு இருக்க முடியாது, என்னை கல்யாணம் பண்ணிக்க உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன், எனக்கு ஏற்ற பொண்ணு நீ தான், என் மனசு சொல்லுது, என் மனசு என்னைக்கே தப்பாக சொல்லுது, எனக்கு ஏற்ற பொண்ணு நீ தான், உனக்கு ஏற்ற பையன் நான் தான், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக நல்லபடியாக வாழ முடியும், சீக்கிரமே என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு ஹீரோ எல்லார் முன்னாடி இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண. இவ்வளோ இந்த ப்ரப்போஸலை சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்போ அவன் இப்படி அக்செப்ட் பண்ணவொடனே ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலான்னு அவனை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஓகே பண்ணதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இவளோட கடைக்கு கூப்பிட்டு வச்சு ஒரு சின்ன பார்ட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்தாகணும்னு இவங்க 2 பேரும் இப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கதோடு தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.